இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஆமோஸ் 2 தலைப்புகளின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை வழங்குகிறதை பார்க்கிறோம். இதுவரையிலும் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அவர் கண்ட தரிசனங்கள் 5 தரிசனங்களை அவர் பார்க்கிறார். அந்த தரிசனங்களை குறித்த விளக்கங்களையும், அதற்கு பின்பாக ஒரு ஆசாரியனும் தேவனின் தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு இடையே நடந்த ஒரு வாக்குவாதத்தை குறித்து எழுதி இந்த அதிகாரத்தை ஆமோஸ் முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் ஆமோஸ் கண்ட தரிசனங்களின் நிமித்தமாக இஸ்ரவேலுக்கு வருகிற நியாய தீர்ப்பு பற்றி ஆமோஸ் அவைகளை விளக்குகிறார். மொத்தம் 5 தரிசனங்களை பார்க்கிறார். அதில் அந்த தரிசனங்களை பார்த்துட்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆனாலும் இஸ்ரவேலருடைய கொடிய போக்கானது அவர்களுக்கு நியாய தீர்ப்பை வரவழைத்து கொள்ளுகிறது என்பதை வேதத்தினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் 1 to 3 வரையிலும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வெட்டுக்கிளிகளை ஃபஸ்ட்டு பார்க்கிறார். இந்த நியாய தீர்ப்பினுடைய உருவாக்கம் பற்றிய குறிப்பெயது வழங்குகிறது. அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவர் பாவத்தை உருவாக்கவே இல்லை. பாவம் செய்தால் ஆண்டவர் அதற்கு தண்டனையை வழங்காமலும் இல்லை. ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக ஆண்டவர் தண்டனையை வடிவமைத்து கொடுத்ததை பார்த்தோம். ஒரு தகப்பன் பாவம் செய்த பொழுது அவன் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய வேர்வையை இந்த பூமியில் சிந்தி தான் அவன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும், ஏவாளுக்கு நீ பிள்ளை பெறும் பொழுது வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன்னுடைய வேதனையை பெருக பண்ணுவேன் என்கிற ஒரு காரியத்தையும், சர்ப்பத்திற்கு ஆண்டவர் சொன்ன காரியம் நீ வாழ்நாளெல்லாம் வயிற்றுனால் ஊர்ந்து போய் தான் மண்ணை தின்பா என்கிற காரியத்தையும், பூமியையும் அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்கிற ஒரு தண்டனையை ஆண்டவர் வடிவமைத்து கொடுத்ததை நாம் வேதத்தில் ஆதியாகமத்திலேயே நாம் பார்க்கிறோம். இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறபடினால ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையை வடிவமைத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகள், இது நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு தண்டனையின் உருவாக்கமாக இங்கே வெட்டுக்கிளியை இங்கே ஆமோஸ் காண்கிறார். இன்றைக்கி உலகத்தில் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் இவைகளுக்கு கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, அதாவது கற்பழிப்பான காரியங்கள், இப்படி நிறைய தண்டனைகள் இருக்கிறத அவைகளுக்கெல்லாம் சட்ட புஸ்தகம் அப்படின்னு சொல்லி உலகம் அழகாக நியாயங்களை வழங்கும்படியாக சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறது. ஆனால் பொய் சொல்லுகிற காரியங்கள், கண்களினால் செய்கிற பாவங்கள், இப்படி அநேக பாவங்கள், எல்லா விதமான பாவங்களுக்கும் வேதத்தில் தேவாதி தேவன், அதாவது மிகப்பெரிய நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய ஆண்டவர், அவர் மிகப்பெரிய தண்டனைகளை வடிவமைத்து வைத்திருக்கிறதைத்தான் இந்த அதிகாரத்தில் ஆமோஸ் ஆழப்படுத்தி பேசுகிறார். வெட்டுக்கிளிகள் என்பது பாவம் செய்கிறது நிமித்தமாக தண்டனை கிடைக்காம இல்லை, கட்டாயம் தண்டனை வரும் அப்படிங்கிற காரியத்தை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். 2வதாக அக்கினியை பார்க்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் இது நியாய தீர்ப்புக்கு அதாவது கொடுக்கும்போது அந்த தண்டனையினுடைய அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆமோஸ் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்கினி, இப்போ இன்றைக்கி சபையின் காலத்தில் வாழ்கிற நாமானாலும் சரி, பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்தவர்களானாலும் சரி, இந்த உலகம் தோன்றினது முதல் இனிமே பிறக்க போகிற குழந்தைகள் வரையிலும் இன்றைக்கு அவர்கள் பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்ட விட்டால் அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பது நாம் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியாகும். அந்த நரகத்துக்கு செல்லுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும், பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நரகத்துக்கு போனோன்னு சொன்னால் அங்கே புழுவுடைய சரீரமும் அந்த அக்னியில் வேகாது,
மனிதனுடைய சரீரமும் அந்த அக்னியில் வேகாது. ஆனால் நித்திய காலமாக அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று சொல்லி நரகத்தினுடைய தன்மையை குறித்து பேசுகிறது போல இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் ஒரு தண்டனையை அனுமதிக்கும் போது அது ஒரு அக்கினிக்குள்ளே நம்ம அகப்பட்டது போல ஒரு வேதனையை கொண்டு வரும் என்கிற காரியத்தை இங்கே அக்கினி என்கிற அந்த தரிசனத்தை ஆமோஸ் பார்த்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தூக்கு நூல் என்பதை 7ஆம் அதிகாரம் 7-9 வரையிலும் சொல்கிறார். இது நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் ஒரு பேசிக்காக வச்சிருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் கட்டுகிற கிரியைகள் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளா, சரியாக கட்டுறானா இல்லைன்னா கோணலாக கட்டுறானானே அந்த சுவரின் மேலே நிற்கிற ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை அந்த தூக்கு நூலை வைத்து ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமுள்ளதாக சத்தியத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி அவன் கட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்கிறவர்கள் வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டணும். அப்படி கெட்டலைன்னா ஆண்டவர் அந்த தூக்கு நூலை வைத்து பார்த்து அவருக்கு பிரியமில்லை என்று சொன்னால், கொஞ்சம் கோணலாக இருந்துச்சுன்னா தட்டி ரெடி பண்ணிடலான்னா தட்டி ரெடி பண்ணுகிறார். இல்லைன்னா முற்றிலும் கோணலாச்சுன்னா அதை இடித்து போடுகிறார். எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் தூக்கு நூலை வைத்து அவர் பார்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த தூக்கு நூலின் தரிசனத்தை இங்கே ஆமோஸ் பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் அதிகாரத்தில் பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை பார்க்கிறார். இது நியாய தீர்ப்பானது மிகவும் விரைவில் வரக்கூடியது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த தரிசனத்தை பார்க்கிறார். இன்றைக்கி பழுத்த பழம் நாளைக்கு வச்சு அழுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இன்றைக்கு பழுத்த பழங்கள் உள்ள கூடை என்பது இனிமே நான் தண்டனையை தள்ளி போட போகிறதில்ல, நான் நிச்சயமாக சீக்கிரமாக நியாய தீர்ப்பை இந்த ஜனங்களுக்கு வழங்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த தரிசனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஆமோஸ் 2 முறை மன்றாடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு அவன் என்னை நீங்கள் மன்னித்தரலுங்க, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன் என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சி பார்க்குறான். ஆண்டவரே அழிக்காதுங்கப்பா, மனம் திரும்பட்டும், மன்னித்தரலுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரும் சொல்கிறாரு, நான் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லைன்னு சொன்னேன். திரும்பியும் பாவம் செய்கிறாங்க, திரும்பியும் ஆண்டவர் தண்டிக்க அவர் சித்தம் கொள்கிறார், திரும்பவும் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். அவர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொன்னார். திரும்ப 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 பாவம் செய்யும்போது தூக்கு நூலை வைத்து பார்க்கும்போது அவருக்கு பிரியமாகவே இவங்க கெட்டலை அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பழுத்த பழங்கள் உள்ள கூடைகளை காட்டுகிறார் ஆண்டவர். முதல்ல ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன, அழகா தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அத்தனையாக ஆண்டவர் எல்லா மனுஷர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கரிசனையோடு கூட எல்லாரும் ரட்சிக்கப்படணும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு சொல்லி சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தின் நினைவுகளை இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். 2 பேதுரு 3:9 அங்கே பேதுரு எழுதுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு, அவர் தன்னுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே யாக்கோபும் ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்கிறார். அதனால தான் நான் மனஸ்தாபப்பட்டு நான் அதை அழிக்கலைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் திரும்ப 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 ஒரு அழுக்கான பொண்ணை போல மாறிவிட்டபடினால புடமுடிதல் இஸ்ரவேலுக்கு அவசியம் என்கிறபடினால பழுத்த
பழங்குழுள்ள கூடையை காண்பிக்கிறார். கடைசியாக அந்த 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் பலிபீடத்தின் மேலாக வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அதாவது அவர்களுடைய நம்பிக்கை, இந்த தொழுகையின் மூலமாகத்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த தொழுகையின் மூலமாகத்தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இந்த தொழுகைக்கு தான் நாங்கள் எல்லா விதமான நாங்கள் பலிகளையும் செலுத்துகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையின் மேலே, அந்த பலிபீடத்தின் மேலே ஆண்டவர் நின்று கொண்டு அங்கே அவர்களுடைய தண்டனையை நிறைவேற்ற வந்துட்டார் அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையின் காலம் வரையில் தான் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். அதற்கு பின்பாக அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா யாரும் மன்றாடினாலும் ஆண்டவர் கேட்பதில்லை. நிச்சயமாக அந்த தண்டனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே என்று வேதம் சொல்லு. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற தீமைக்காக, அவன் செய்கிற பாவங்களுக்காக வெட்டுக்கிளிகள் என்று காண்பிக்கப்படுகிறது போல் அவனுடைய வாழ்க்கைக்காக ஒரு பாவத்திற்கு தண்டனையை ஆண்டவர் வடிவமைத்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மிகவும் கொடுமையாக இருக்கிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் 2வது அக்கினி, அந்த தண்டனைக்குள்ளே போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினிக்குள்ளே அகப்பட்டது போல ஒரு அந்த வேதனையை நம்ம அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்போம் என்கிற 2வது காரியத்தையும், நான் செய்கிற எல்லாவற்றையும் அந்த மனுஷன் பார்க்கல இவன் பார்க்கலன்னு சொன்னாலும் விளக்கை கொளுத்தி ஆராய்ந்து பார்க்கிற என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப துல்லியமாக அவர் ஆராய்ந்து பார்த்து தூக்கு நூலினால் அதை சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். 4வது பழுத்த பழங்களுள்ள கூடன்னு சொன்னால், திரும்ப திரும்ப வாய்ப்பு தந்தும் பாவத்தை செய்து கொண்டே இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் அழிவு வரும், நியாய தீர்ப்பு கட்டாயம் கொடுக்கப்படும் என்கிற காரியத்தையும், கடைசியாக நம்ம நம்புகிற ஆண்டவர் இல்லாமல் நம்ம நம்புகிற எல்லா நம்பிக்கையின் மேலேயும் நின்று கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டுட்டு நிச்சயமாக அந்த தண்டனையை நம்முடைய வாழ்வில் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த 5 தரிசனங்களை இந்த ஆமோஸ் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த பகுதியாகத்தான் 10லிருந்து 17 வரை அங்கே ஒரு ஆசாரியனும் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் வாக்குவாதம் நடக்குது. தேவ தீர்க்கதரிசியாக இருந்த ஆமோஸ் வந்து விக்கிரகம் நிறைந்த பெத்தேலினுடைய வீதிகளில் தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு வராரு. அதை அமத்சியா என்கிற ஆசாரியன் அதை எதிர்க்கிறார். அவரை பிடித்து திட்டுறாரு. பெத்தேல் அரசனுடைய அது ஒரு பரிசுத்த ஸ்தலம், ராஜ்யத்தினுடைய அரண்மனை. எனவே ஆமோஸ் யூதா தேசத்துக்கு ஓடி போய் அங்கே சாப்பிட்டு அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி அவரை விரட்டி விடுகிறதை பார்க்கிறோம். விக்கிரகம் நிறைந்து தேவ சாபம் பெற்ற இடத்தை பார்த்துட்டு அங்கே ஆசாரியன் சொல்கிறார், இதான் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட குரல் ஒலிகளினால் காதுகள் கிளிபடும் இடம்தான் ராஜ்யத்தினுடைய அரண்மனை. அங்கே ஆமோஸினுடைய எச்சரிப்புகள் கேட்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பொய்யான கருத்துக்களையும் அங்கே ராஜாவுக்கு சொல்லுகிறார். இவர் அந்த யூதாவுக்கு ஆதரவாக பேசுகிறது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விடுகிறதிலேயே குறியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இவன் தேசத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுறான்னு சொன்னால் உளவாளி போல வந்திருக்கிறான். அவனுடைய வார்த்தைகளை தேசம் சகிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுகிறான். எரோபியாம் பட்டயத்தில் சாவான்னு சொல்கிறார். ஆனால் அவன் அப்படி சொல்லவில்லை. எரோபியாம் அவனுடைய வீட்டார் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்கிற கருத்தை தான் சொல்லுகிறான். 2 ராஜாக்கள் 14:29 அங்கே எரோபயாம் 2வது எரோபயாம் பட்டயத்தில் சாகலை, அவன் மரித்து பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்படுகிறான். அவனுடைய குமாரர் தான் 2 ராஜாக்கள் 15:8-10 வரை பார்க்கிறோம். அவனுடைய ஸ்தானத்தில் அரசாட்சிக்காக வந்தவன் அவன் வெட்டப்பட்டு அங்கன் சாகிறதை அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆகவே பொய்யான கருத்துக்கள், மாயாஜாலங்கள் இவைகளை சொல்லி இன்றைக்கு பொய் உபதேசம் செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களை வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை இங்கே ஆமோஸினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் ஒன்றுக்கும் பயப்படலை, தெளிவாக சொல்கிறான். அங்கே நின்று கொண்டு சொல்லுகிறான், உன்னுடைய மனைவி நகரிலே வேசியாக்கப்படுவாள், பிள்ளைகள் கொல்லப்படுவர், சொத்துக்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டுரும். அமத்சியாவை சிறைக்கு கொண்டு போய் அங்கே அவன் செத்து போவான், சிறை இருப்பில் சாவான்.
இதனை விட கேடான ஒரு மனிதனுக்கு அழிவு வேற எதுவுமே இல்லை. தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக நின்று கொண்டு பொய்யான வார்த்தைகளை பேசி வயிறை வளர்த்து கொண்டு கவர்ச்சியான வார்த்தைகளினால மக்களை கவர்கிறவர்களுக்கு அழிவு வரும் என்கிற ஒரு எச்சரிப்போடு கூட இன்றைக்கு ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பாவத்து நிமித்தமாக வரக்கூடிய அழிவுகள் இத்தனை கொடியதாக இருக்கும் என்று சொல்லி இங்கே ஆமோஸ் பேசி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல ஒரு தண்டனை ஆண்டவர் வடிவமைக்கிறார். அதனுடைய அந்த வேதனைக்குள்ளே போகும்போது அக்கினியில் பட்டா விழுந்தோன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிக்கிறவர்களாக இந்த பூமியிலையும் நம்ம வாழணும். அந்த நரகத்தில் விழுந்தானா நித்திய காலமாக அந்த அழிவை அந்த வேதனையை சந்திக்க நேரிடும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் தூக்கு நூலை வச்சு அது சரியாக இருக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். நான் தண்டனைக்கு பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சிட்டே இருந்தேன்னு சொன்னால் யார் மன்றாடினாலும் கேட்காத ஒரு காலம் வரும் பொழுது நிச்சயமாக பழுத்த பழங்களுள்ள கூடையில் உள்ள பழங்களை போல என்னுடைய அழிவு உறுதியாகிவிடும், சீக்கிரத்தில் வந்துடும். பலிபீடத்தின் மேலே ஆண்டவரே வந்து நின்ற பிறகு அதற்கு பின்பாக தண்டனை தான் நிறைவேற்றப்படும். இந்த உலக பிரகாரமான கோர்ட்லையே வழக்கு வாதங்களெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் நியமிக்கப்படுது, இன்றைக்கி தீர்ப்பு வழங்கப்படும், அன்றைக்கி வாதங்கள் இருக்காது, தீர்ப்பு மாத்திரம் வழங்கப்படுகிறது போல் நம்முடைய வாழ்க்கையினுடைய செய்த பாவங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த நாளை போல கொடுமையான நாள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக வாழ்வோம், வசனத்தின்படி வாழ்க்கையை கட்டுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.